அண்மையில் இணையத்தில் ஒரு அழகான கதையை படித்தேன். 2 நண்பர்கள் ஒரு கப்பலில் போகிறாங்க. எல்லாரோடையும் தான் போகிறாங்க. திடீர்னு அந்த கப்பல் என்ன பண்ணிச்சு, தரை தட்டிடுது. ஒரு தீவில் அந்த கப்பலில் இருந்த மற்றவங்கெல்லாம் இறந்து போயிடுறாங்க. இந்த 2 நண்பர்கள் மட்டும் பிழைச்சிக்கிறாங்க. அந்த தீவுக்கு போனால் அந்த தீவில் யாருமே இல்லை. அப்போ ஒரு நண்பன் சொல்கிறான், அந்த பாரு, நான் கிழக்கு பக்கமாக போகிறேன், மக்கள் யாராவது இருக்காங்களா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது பழங்கிழம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். நீ இங்கேயே இரு, நீ இந்த பக்கம் அப்படியே போய் ஏதாவது இருக்கான்னு பாரு, நான் அந்த பக்கமாக எதிர் திசையில் போய் பார்க்குறேன், யார் எதை கண்டுபிடிச்சாலும் கொண்டு அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி. இவன் இப்படி இந்த கிழக்கு பக்கம் இருக்கிறவன் இப்படி என்ன பண்ணுறான், அங்கங்கே கொஞ்சம் தூரம் போனால் சோர்ந்து போய்ட்டு, என்னையா தீவு இதுக்கு மாட்டிக்கிட்டோம் கடவுளே அப்படின்ட்டு. உடனே அவன் என்ன பண்ணால் உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடான். கடவுளே, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறான். நிறைய பழங்கள் கொண்டு கிடைக்கிது. அவன் முன்னாடி பார்த்தா பழங்களாக இருக்குது, ரொம்ப தனிமையாக இருக்குதே. ஒரு துணை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு அழகான பெண் அவன் முன்னாடி. சரி, இந்த பொண்ணும் கிடைச்சாச்சு, சாப்பாடும் கிடைச்சாச்சு, நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு கப்பல் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சான். ஒரு கப்பல் வந்துருச்சு. இவன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இந்த சாப்பிட்ற பொருள்கள்லாம் எடுத்துக்கிட்டு போய் கப்பலில் ஏறுறான். அப்போ அசரீரி ஒன்று கேட்குது, ஏய், உன் நண்பனை மறந்துட்டியே, அவனை கூட்டிகிட்டு போகலையா, மேற்கு திசையில் போனானே, அவனை விட்டுட்டு போறியே அப்படின்னு. இவனை அவனை போய் எது கூட்டிகிட்டு போகணும், அவன் ஒரு ராசி இல்லாத பயல், அவனோட தான் இந்த கப்பலே தரை தட்டினது, என்னுடைய எல்லா பிரார்த்தனையும் நிறைவேறினது, அவன் ஏதாவது ஒன்று நிறைவேறினதா, போனவனே காணோம், அவனை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் இன்னொரு முறை மாட்டிக்கிறதுக்கா நான் அப்படின்னு அசரீரிக்கு பதில் சொல்கிறான். உடனே அந்த அசரீரி சொல்லுது, இந்த பாரு, உன் நண்பனும் கடவுளை பிரார்த்தித்துக்கிட்டான் தெரியுமா, அப்படியா, அது ஏன் நிறைவேறல, அவன் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சுப்பா. என்ன நிறைவேறினது, அவனோட ஒரே பிரார்த்தனையே, என் நண்பன் என்ன பிரார்த்தனை பண்ணுறானோ அதெல்லாம் நிறைவேறட்டுங்கிறது தான் அந்த பிரார்த்தனை அப்படின்னு அந்த குரல் சொன்னிச்சு அப்படிங்கிறது இந்த கதை. நிறைய நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம்னா, நமக்கு ஒரு உயர்வு வந்தவுடனே அது வரைக்கும் ஹெல்ப் பண்ணவங்களெல்லாம் அப்படி உதறி தள்ளிட்டு போயிடுறோம். இன்னும் சில நேரங்களில் என்ன பண்ணுறோம்னா, இது வரைக்கும் உதவி பண்ணவங்க நம்ம கூட இருந்தால் இப்போ இருக்கிற சூழலில் அவங்களால பிரச்சனை வருமானா அவங்கள தெரியாத மாதிரி கழட்டி விட்டு போகிறது. 3வது, அவங்களுக்கே தீமை பண்ணால் நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கும், ஏன்னா அவங்களோட நம்ம அசோசியேட் பண்ணவங்கன்னு தெரியாமல் இருந்தால் நமக்கு உயர்வு கிடைக்கும்னு அதையும் செய்கிறவங்க இருக்காங்க. இதுதான் இன்னைய நிலைமையில் நடக்கக்கூடிய நட்பு. காவிய நட்பு எத்தனை பேர்கிட்ட இருக்குது, ரொம்ப ரேர். ஆனால் இது மாதிரியான ஒரு நட்பு ஒரு மனிதனுக்கு கிடைச்சா அவனுக்கு ஒரு நண்பன் போதும், ஒரே நண்பன் போதும். உயிரையும் கொடுத்து, தன் நண்பனுக்காக உயிரையும் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நட்பை எப்படி நாம் வரையறுத்து கொள்ள போகிறோம், இதுதான் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இன்றைக்கி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அடிக்கடி செல்ஃபோன் பண்ணுறவங்க நண்பர்கள், அடிக்கடி இமெயிலில் மெசேஜ் அனுப்புகிறவங்க நண்பர்கள், சேட் பண்ணுறவங்க நண்பர்கள், வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறவங்க நண்பர்கள். ஒரு வருஷம் பேச வேண்டிய அவசியமே இல்லையே, தேவையே இல்லை. வார்த்தைகள் வீண். ஒருவருடைய மௌனத்தையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவருடைய சொற்களை எப்படி புரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு ஒரு சுவரொட்டி. உண்மை தானே? அப்போ நல்ல நண்பர்கள் யார்னா, யார் நம்மை வார்த்தைகளை தாண்டி நேசிக்கிறார்களோ, தங்களுடைய சுயநலத்தை தாண்டி நேசிக்கிறார்களோ, அவர்கள்தான் நல்ல நண்பர்களாக இருக்க முடியும். அவர்கள் தங்களுக்காக பிரார்த்திப்பதில்லை, நமக்காக பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய நலனிலேயே அவர்கள் நலனும் அடங்கி இருப்பதாக நினைக்கிறார்கள்.